வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் டாபிக். என்ன அப்படின்னா, சென்செக்ஸ் இப்போ வந்து 75,000 இருக்குது. நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் வந்து 1.5 லட்சம், அதாவது அப்படியே வந்து டபுள் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கிறாரு ஒரு எக்ஸ்பர்ட். ஓகேங்களா? அதாவது லாஸ்ட் 45 இயர்ஸாகவே வந்து சென்செக்ஸோடைய சிஏஜிஆர் காம்பவுண்டிங் வந்து 15% கொடுத்துருக்குறாங்க. இந்த 15% அப்படியே நம்ம நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா சென்செக்ஸ் 1.5 லட்சத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. அது வேற யாரும் இல்லை, மோதிலால் ஓஸ்வால் கம்பெனியோடைய ஃபவுண்டர் ராம்டியோ அகர்வால். ஓகேங்களா? அவரு சொன்னது எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவரு இந்த ஃபோர்காஸ்ட்ல அரசியலை பத்தி எங்கேயுமே வந்து பேச கிடையாது. அரசியலுக்கும் பங்குச்சந்தைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. இப்போ வந்து 2024 எலெக்ஷன்ல எந்த பார்ட்டி வந்தாலுமே வந்து சென்செக்ஸ் அடுத்து 4-5 வருஷத்துல 1.5 லட்சம் போகும் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதுக்கு சம் ரீசன் எல்லாமே வந்து சொல்றாரு. ஓகேங்களா? நான் அந்த ரீசன் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறமா சொல்லுங்க 1.5 லட்சம் சென்செக்ஸ் போகுமா போகாதா அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் சேர்த்து அடிக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ 2020 கோவிட் டைமு, அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஷட் டவுன். குளோபல் அதாவது உலகத்தையே வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க. நிஃப்டி வந்து லோவர் சர்க்கியூட்டு, யூஎஸ் மார்க்கெட் லோவர் சர்க்கியூட்டு, க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் நினச்சிங்களா நிஃப்டி வந்து 7,500 வந்துச்சு. அந்த 7,500 இருந்து அடுத்து 4 வருஷத்துல வேணாம், அடுத்து 2 வருஷத்துல வந்து நிஃப்டி வந்து டபுள் ஆகும் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தீங்களா? கண்டிப்பா யாருமே நினைச்சிருக்க மாட்டீங்க. அப்ப எல்லாமே என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க அப்படின்னா, 7,500 வந்துருச்சு, ஐயோ அவ்வளவுதான், உலகமே முடிஞ்சு போச்சு. 7,500 இருந்து அடுத்து டார்கெட் 5,000, அடுத்து 4,000, 3,000 அப்படிதான் எல்லா எக்ஸ்பர்ட்டுமே சொன்னாங்க. ஓகேங்களா? யூனோ, நான் வந்து நிஃப்டி 10,000 இருக்கும்போது நான் கொடுத்த டார்கெட்டு 15,000. ஓகேங்களா? 15,000 போகுமா 5,000 வருமா அப்படின்ட்டு ஒரு வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தேன். 15,000 தான் என்னோட டார்கெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட யூடியூப்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே, அதை பத்தி பேச வேணாம். அப்ப 7,500 வரும்போது எல்லாமே என்ன நினைச்சாங்க, நிஃப்டி 5,000 வரும் 4,000 வரும்னு நினைச்சாங்க 2020 மார்ச்ல. ஆனா அதுக்கு அடுத்து 1 இயர் 1.5 இயர்ல வந்து நிஃப்டி அப்படியே டபுள் ஆச்சு, 15,000 வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கண்டினியூவா ஏறிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு டைம்ல வந்து ஒரு செல் ஆஃப் வருது, அது வந்து செல் ஆஃப் எதுக்காக வருது அப்படின்னா, ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வரணும், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றது. ஒவ்வொரு டைமும் வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும்போது எல்லாமே வந்து நாம் என்ன திங்க் பண்ணுறோம், இப்போ நிஃப்டி வந்து 22,500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 22,000 வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை மார்க்கெட் வந்து 21,000 வருமா அப்படின்னு ஒரு 2-3 பேர் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், 21,000 வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ 22,000 வந்த நிஃப்டி என்ன ஆகும், மறுபடியும் வந்து 23,000 போகும். அப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே இருக்க மாட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இறங்கும் போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது உள்ள என்ட்ராகிறதுக்கு. ஓகேங்களா? அதாவது டவுன் சைடு வந்து எப்பவுமே வந்து ஒரு டெம்பரரி தான், அது வந்து தற்காலிகம். அப் சைடு மட்டும்தான் வந்து பெர்மனன்ட். ஓகேங்களா? எப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆன இயர்ல இருந்து எடுத்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் வந்து டவுன் சைடு வந்துட்டு இம்மீடியட்டா வந்து பவுன்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. 1992 அர்ஷத் மேத்தா பீரியட்ல, அர்ஷத் மேத்தா ஸ்கேம்ல மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆச்சு. ஓகேங்களா? அந்த பாட்டம் அவுட் ஆனது மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது 2000 வரையும் ஏறிட்டு இருந்துச்சு. 2000 .com இஷ்யூ வந்துச்சு. அப்போ வந்து ஒரு பாட்டம் அவுட் வந்துச்சு. அந்த பாட்டம் அவுட்ல இருந்து மோர் தென் டபுள் ஆச்சு 2008 to 2009. 2008 and 9 ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. குளோபல் மார்க்கெட்ல வந்து பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு. யூஎஸ்ல வந்து லெமான் பிரதர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆச்சு. அந்த பாட்டம் அவுட்டு மறுபடியும் வந்து நான் ஸ்டாப்பா ஏறிட்டு இருந்துச்சு 2020 கோவிட் வரையுமே. நடுவில் வந்து டிமானிட்டைசேஷன்லாம் இருந்துச்சு. பட் அப்போல்லாம் வந்து ஒரு செல் ஆஃப் வந்துச்சு, இமீடியட்டாக வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் வந்து 2020 மார்ச்ல தான் வந்து மார்க்கெட் வந்து
7500 வந்துச்சு. அங்கிருந்து ஏற ஆரம்பிச்ச மார்க்கெட்டு இதுவரையுமே ஏறிட்டே தான் இருக்குது. 22,700. சென்செக்ஸ் இப்போ வந்து 75,000 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அவர் சொல்ற ரீசன்ல சம் ரீசன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன் சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வேஷன் நம்ம இந்தியாவில் வந்து 650 பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது வந்து ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? 2020 அதாவது ப்ரீ கோவிட் டைம்ல டோட்டல் டிமேட் அக்கௌண்ட் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா 40 மில்லியன் தான் இருந்துச்சு. அதாவது 4 கோடி டிமேட் அக்கௌண்ட் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் 2024ல இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 மில்லியன், அதாவது 15 கோடி டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ புதுசாக வந்து டிமேட் அக்கௌண்ட் வருது அப்படின்னா என்ன ஆகுது? இன்ஃப்ளோ அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்றாங்க பார்த்தீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் ப்ரீ கோவிட்ல வந்து 6000 கோடி வந்துட்டு இருந்தது. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்க்கும்போது 19,000 கோடி எஸ்ஐபி இன்ஃப்ளோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மாசமும் 19,000 கோடி வந்துச்சு, 19,000 கோடி 20,000 கோடி மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம்? இல்லை எல்லாத்தையுமே வந்து அப்படியே இல்லைங்க மார்க்கெட் பீக்ல இருக்குது அதனால எல்லாமே ஹோல்டு பண்ணுங்க, நாங்கள் மறுபடியும் மார்க்கெட் இறங்கும் போது யூனிட் அலாட் பண்றோம்னு சொல்லுவாங்கன்னா என்ன? அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கே அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து யூனிட் என்ஏவி வந்து அலாட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதனால வந்து ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அது மட்டும் இல்லாம இப்ப நல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்து மார்க்கெட் ஏதாவது ஒரு டிக்ளைன் வந்துச்சு அப்படின்னா பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க மார்க்கெட்ல. இந்த ஸ்டாக் வாங்க இந்த ஸ்டாக் வாங்குறாங்க எல்லாம் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த லாஸ்ட் 45 இயர்ஸ்ல சென்செக்ஸோடைய காம்பவுண்ட் ஆனுவல் growth ரேட் CAGRன்னு சொல்லுவாங்க, கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம். இந்த வளர்ச்சி விகிதம் வந்து 15% இருக்குது. இந்த 15% அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அதாவது 14% கண்டினியூ ஆனாலும் நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ்ல சென்செக்ஸ் 1.5 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் டவுன் சைடு வரும்போது எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி தான். மார்க்கெட் ஏறிட்டு இருக்கிறது மட்டும்தான் வந்து பர்மனண்ட். அதனால வந்து இப்போ சொல்லுங்க, சென்செக்ஸ் அடுத்து 4-5 வருஷத்துல 1.5 லட்சம் போகுமா போகாதா அப்படின்ட்டு. அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்ல ஃபண்ட்ல நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கத்தை தாண்டிய ஒரு அபாரமான வளர்ச்சி உங்களுடைய முதலீட்டுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்ல வந்த டாபிக் சென்செக்ஸ் அடுத்த 4-5 வருஷத்துல 1.5 லட்சம் போகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்த 4-5 வருஷத்துல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே டபுள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.